அது எங்களை தமிழரா பார்க்காது, சாதியா பார்க்க, இல்லைன்னா மதமா பார்க்க. இந்துன்னு சொல்லுவாங்க. 90 விழுக்காடு நாங்கள் தமிழர்னு சொல்ல முடியல, இந்துக்கள் தான் எங்கள் கட்சியிலே. அப்போ வர்ற 10 விழுக்காடு தான் இஸ்லாமியங்கள் சொன்னாங்க அந்த கட்சியிலே. இந்த சொன்ன நம்பிட்டு அழகுது. அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு. இங்கே இருக்கிற ஆயர்மார்கள், அந்த போதகர்களுடைய பொறுப்பு, அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு. அதில் எல்லாரும் நாங்கள் முடிஞ்ச வரை எடுத்து சொல்கிறோம். முன்னாடி இதை செய்யலை. இப்போ உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு. அதனால எதனால எனக்கு வாக்கு அளிக்கலை அப்படிங்கிறத அவங்க தெளிவு வர வேண்டியது. இப்போ நான் வந்தால் பிஜேபி வந்ததுன்னா எப்படி இருக்கு? நான் தானே அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது. ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடி தான் நீக்கி. இதில் திமுகவா அதிமுகவாங்கிறதுல நாங்கள் என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே. ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க. இந்த 2 கட்சிக்கு மாறி 60 ஆண்டுகள் வாய்ப்பு. ஒரு 5 ஆண்டு உங்கள் மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கிறத தான் நாங்கள் கேட்போம். நான் சொல்கிறது எதையாவது அவங்க சொல்லியிருக்காங்களா? நான் செய்வேன்னு சொல்கிறத ஏதாவது செஞ்சுருக்காங்களா? நான் என்ன சொல்கிறேங்கிறத கவனிங்க. என் நிறத்தை பார்க்காத, என் கருத்தை பார்க்க, என் சாதி என்னன்னு பார்க்காத, நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு, மதத்தை பார்க்காத, அதை தாண்டி நாங்கள் வைக்கிற மானுடத்தை பாரு. அதுக்கு போடு. நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் இங்கே முக்கியம். நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன், நான் நஞ்சு இல்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உனக்கு இருந்தால் என்னோட நில், இல்லைன்னா யாரோடவாது நில்லுங்கிறத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கணும். அதனால அது இந்த தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளவு எளிதாக இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போகிறது சாத்தியம். சம்பவத்தில் விஜய் மேல வழக்கு பதிவு பண்ண தமிழக அரசு பயன்படும் சொல்லி திருமாவளவன் நேற்று குற்றம் சாட்டியிருக்காரு. இப்போ எங்கள் அண்ணன் சொன்னால் அதில் இந்த கருத்தில் உண்மை இருக்க வாய்ப்பு. ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னதில் உண்மை இருக்க வாய்ப்பு. எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு, அருகிலே இருக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சியில் இவருக்கு பங்கு இருக்குது. ஏன்னா இந்த ஆட்சி அமைவதற்கு அவருக்கு வாக்கு வலிமையும் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் சொன்னால் உண்மை இருக்கு. மத்திய அரசு கரூர் சம்பவத்தை மத்திய அரசு ரொம்ப கூர்ந்து கவனித்து பல்வேறு கேள்விகள் தமிழக அரசு கேட்டுக்கிட்டே இருக்கு. இது பின்னாடி என்ன சார்? இப்போ தான் அதுக்கு கண்ணு தெரியுது, அதனால கூர்ந்து கவனிக்கும். முன்னாடி லாங் சைடு தூரப்பார்வை இருந்துச்சு, அதனால தூத்துக்குடிலாம் அதுக்கு தெரியல. கரூர் மட்டும் கண்ணு தெரியுது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தானே செத்தோம் நாங்கள். நான் எழுப்புற கேள்வி தான் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசலில் சிக்கி செத்துருச்சு. ஆனால் தூத்துக்குடி போராட்டம் ஸ்டெர்லைட் ஆலை, அதனால எங்களுடைய நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது, இங்கே வாழ முடியல, அதனால் நுரையீரல் தொற்று இதெல்லாம் இந்த ஆலையை அப்புறப்பட்டுங்க, மூடுங்கன்னு நாங்கள் போராட்டம். அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி. அங்கே ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னா ஒரு கொடி தூக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார். அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமாக வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. அதுதான் நோக்கம். அங்கே இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க, அதில் காவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பேர் வர முடியாது, நீங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுக்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகாக கோரிக்கை வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கே ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? நான் கேட்குறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யாருக்கா சொல்லு? ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? கலவரம் வரும், மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க? சார், அப்படியே கலவரம் வந்தால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும்? தண்ணீரை தானே பிடிச்சி அடிச்சுக்கணும், தடியடி நடத்திக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? ஒன்று எப்படி சுட்டார்?
தொலை தூரத்திலிருந்து சுடுகிற ஸ்னைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலேயே போய் பார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூறா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அது வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார் உன்னைய? இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்று உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல, ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும், தொண்டைக்குழியில எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறியும் குழுன்னு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க, பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே. ஏன் வரல? இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது, இது ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? அப்புறம் மக்களுக்காக நான் யாரு? நான் என்ன? நான் யாருன்னு சொல்லுங்க. அது மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன். அதுல ஒருத்தன் தான். எனக்கு அச்சம் இல்லை, நான் துணிஞ்சு கேட்கிறேன். அதனால நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரையாவது தொலைக்காட்சியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அன்னைக்கு முதல்வராக இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்களே இல்லையா? அப்ப அவருக்கு தெரியல, சுட சொன்னது அவருக்கு தெரிஞ்சு சுட சொல்லு. அப்ப சுட சொன்னது யார்? யார்? அப்பாவை மக்களை சுட்டு போட்டா அதனால பின்விளைவு வரும்னு யோசிக்காம சுட்டது யார்? அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து 2 மாசத்துல விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன்னு சொன்னது இருக்கா இல்லையா? இருக்குல்ல. 4 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல தேர்தல் வரும்போது என்ன நடவடிக்கை எடுத்து நிலைநாட்டிட்டாங்க? இதே இன்னைக்கு போட்டிருக்க விசாரணை கமிஷன் அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் அதே அம்மா தான் விசாரிச்சாங்க. இதே தூத்துக்குடிக்கு நான் வந்து நேர் நின்று 3 மணி நேரம் சாட்சிகள் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன நடவடிக்கை? இவங்க விசாரிச்சு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அந்த அறிக்கைக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஒரே நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டது. அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பணி உயர்வு, பணி இடமாற்றமும் கொடுக்கப்பட்டது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளோ அக்கறை காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு சாவோட சாவு தான். சாராயம் குடிச்சு 63 செத்தான், ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான், இந்திய கடலுக்குள்ள 850 பேர் மீனவன் செத்தான். எங்கள் சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதெல்லாம் அவன் கவனிக்கப்பட்டான். இப்போ இது ஏன்னா 4 மாசத்துல தேர்தல் வரும்போது கூட்டணி அமைக்கணும், அப்ப பரபரப்பா இயக்கணும், பேசணும். அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது. என்ன கண்டறியல? என்ன கண்டறியல? ஒரு நியாயத்தை பேசு. இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா? ஒரு கேள்வி நீங்க எல்லாம் கூடாது. நான் வர்றதானே நிகழ்ச்சி. நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா? இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா? நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா? நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா? அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது. அப்படின்னா முதல் காரணம் யாரு? நீங்க தான் பதில் சொல்லுங்களேன். அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே. நான் ஒரு காரணமாயிட்டேன், அதுக்காக வருந்துறேன். என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த மரணம் ரொம்ப வழிதோய்ந்ததா இருக்கு. இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்தெல்லாம் என்னால் தாங்க முடியல. நான் அதுக்காக வருந்துறேன். இனி வரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம், என்னை மன்னிச்சுக்கிறேங்கன்னு ஒரு வருத்தமே இல்லை. அங்க நடக்காது, இங்கே நடந்துச்சு. அரசு தான் பொறுப்பு இருக்கணும். எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லை? நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல, அதுல இந்த இடம் இருந்ததா இல்லை? இருந்தது. நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம். அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும். அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு, ஒரு ஆற்று இது இருந்துச்சு. அது ரொம்ப பேராபத்து ஆயிருங்கிறதுனாலதான் இதுல கொடுத்தோம். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் அங்க நடத்தினால இந்த இடம் வாய்ப்பா இருக்குன்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இந்த இடம் ரொம்ப சின்ன இடம், நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்துருக்கணும். வந்த உடனே தம்பி பேசுறாரு, காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி, அவங்க என்னை பத்திரமா இங்க ஒண்ணாந்து சேர்த்தாங்க. அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்த உடனே பழிய கொள்வது ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை நிற்கிறேன். அப்போ இது என்னால நடந்தது அந்த சாவு, அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திரணும். அதோட முற்றாயிடும். அது இல்லாம நீங்க பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது. ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டில் இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நாங்கள் குணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம், நீங்கள் தான் சண்டை விட்டுருக்கீங்க. என்ன பட்டிமன்றம் மாதிரி நடத்திருக்கீங்க. நாங்கள் லட்சக்கணக்காக சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தானே இது. நாங்கள் லட்சக்கணக்காக
எங்கேயோ சாவுன்னு தெரியுது. உன் வீட்டில் இளவு இருந்தால் மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது, இனம் விழும்போது நீ கவலைப்படல. உன் வீட்டில் ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்கும். 850 மீனவனை சுட்டே கொண்டிருக்கான். அப்ப இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க உறங்கிச்சா? 12 பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனால. ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல. என் மீனவனை பிடிச்சி மொட்டை அடிச்சான்ல, எனக்கு என்னடா அவமானம்? என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்க இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான்டா அவமானம். ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும் போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒண்ணும் இல்லை. அது அவமானமா ஏங்கிறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான். அதனால நீ அதை பத்தி கவலைப்படல. அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள்? போய் புயல் அங்க 200க்கு மேற்பட்ட போய் கடல்ல இந்த இதுல சிக்கிக்கிட்டான், நடுக்கடல்ல, தூத்துக்குடியில, அந்த கன்னியாகுமரியில. அவனுக்கு இவ்வளவு வலிமை மிக்க ராணுவம் இருக்கு, கடற்படை ராணுவம். ஓடி போய் காப்பாத்துச்சா? 3 நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சிக்கிட்டு நிற்பான். அவன் அது வரைக்கும் தற்காத்துக்குவான். ஒருத்தன் கூட போகல. நாங்கெல்லாம் உட்காந்து போறான்னா போய் நின்னோம். இறந்து போயிட்டான். சரி, இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க, நல்லடக்கம் பண்ணிக்கிறோன்னு என் மக்கள் கெஞ்சினாங்க. ஒருத்தன் வரல. என்ன ஆயிடுச்சு? அவ்வளவு கிறிஸ்தவ மீனவன் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்னு 40,000 ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? நானா அது கதை சொல்றது மாதிரி நினைச்சுக்கிட்டேன். 40,000 பேர் வாக்க தூக்குச்சு. அன்னைக்கு நான் தான் கத்துனேன், இதுதான் ஜனநாயக மாடான்னு. போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது வந்து பார்க்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்தில் வச்சு, அந்த அரங்கத்தில் படத்தை வச்சு வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போல்லாம் உற்று பார்க்க என்ன பார்வை மங்கி இருந்துச்சா? படு தூங்கிட்டீங்களா? கேவலம் இதை போய் பேசிட்டு. தமிழக அரசு வந்து 4 ஆண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டுங்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு விவரம் எடுத்துறீங்க, அதை பத்தி என்ன? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறது? எந்த கல்வியாளர் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க? இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அறிஞர் பெருமக்கள், அல்லது துணைவேந்தர்கள், பெரிய பெரிய இலக்கியவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர், பங்கேற்று பேசியவர்கள யாராரு? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல? முதல்வர், துணை முதல்வர், இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசுனதுலாம் யாரு? திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள். கல்வியை பத்தி பேசுறதுக்கு வந்தா வேணும், கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும், எல்லாத்துக்கும் வந்தா வரணும். அப்படிங்கும்போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க? நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர், நடிகரை கூப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவனா அரியணை. நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு, நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் ஆள்வதற்கு. இந்த கோட்பாடு வருமா? வராது. இந்த படித்தவங்க, இந்த பரம்பரை, அறிவார்ந்த சமூகம், பரம்பரை, நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்துற பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம். சீனா சிரிக்குது, அமெரிக்கா சிரி, உலகம் காரி துப்புது இந்த சாவுல. அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா. அந்த மரணத்துல ஒரு வரலாறு. செத்தம்னா வரலாறு. இது என்னது? இது என்னது? மாசா தூசாது. என்ன மாசு? ஆத்துல அழகர் இறங்கினாலும் 10 லட்சம் பேர் கொள்றாங்க. சரி, இது தெய்வ வழிபாடு. இது என்ன வழிபாடு? இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம். இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான். இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போங்க போயிட்டு இருக்கோம். என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர், கருத்தாளர், சமூக சீர்திருத்தாளர், அப்படி புதிய நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துடும், இவ்வளவு ஓட்டு போட்டுருவான், இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்டையும் கேட்கிறேன், நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கேள்வியா தான். இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்க. ஏன் போடுவீங்க சொல்லுங்க. இதுக்காக போடுவேன்.
அவர் வைக்கிற இந்த கருத்து, இந்த கோட்பாடு, இந்த செயல்பாடு இதுக்காக போடுங்க, சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க. சும்மா உட்காந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும், இது வந்துடும், இது போய் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி. இதெல்லாம் அரசியல் ஆய்வா? இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை, நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா? உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது 2000 கொடுப்பான். நீங்க தாண்டியில வந்தீங்கன்னா, ஆட்டோல வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான். இதா கேவலம். இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்காரு, இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் இதுல பங்கு ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா, பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க, சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க. எதுக்குடா வந்தவொடனே பாடுறா, எதுக்குடா காலையில இருந்து 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்குறாரு. இது என்னது? இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டுருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன், அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தனையும் பார்க்க விட மாட்டாங்க தானே. அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது, முதல் நாள் காட்சி பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதே தான் நடக்கும். அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூட்ட கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இதுதான் எங்க அப்பா மணியரசு தெருக்குத்துன்ற வித்த தானே இது. நீங்க இருங்க, ஐயா கேட்ட கேள்வி ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல, விண்வெளியில கடற்கரை, சென்னை கடற்கரையில் ஒரு வித்த கட்டினாங்க பாத்தீங்களா? நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம், விமானம் வச்சிருக்கோம்ல. நான் கேட்டேன், இவ்வளவுலாம் வச்சிருக்க, நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்போ ஒண்ணு செய்ய, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள இந்த வித்தையை காட்டு, சிங்களம் அதை பார்த்துட்டா பயந்துக்கிட்டு எங்களை தொடாமையாவது காட்டு, மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல 15 பேர் செத்து போனான்ல. அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன்னா நீ வித்த காட்டின, அதுக்கு வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா, எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும். அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்குலாம் நீ பொறுப்பு ஏறு, அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க. அவர் இவரே ஏத்துப்பாரு. என்னங்க எப்படி இருக்கு? இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லுங்க. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வு. இதை போய் அரசியல்னு சொல்லுவாங்க, இது அசிங்கம் தான் சொல்லுங்க. இது போய் அரசியல் பண்றாங்களே, அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க. என்னங்க வேற ஏதாவது கேளுங்க, உருப்படியா கேளுங்க. சார், மாணவர்கள் பாதிக்கக்கூடிய வகையில இப்ப வந்து சேர்க்கைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்ப மத்திய அரசு இப்பதான் நிதி ஒதுக்கி அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று மாணவர்கள் இந்த 500 ரூபாய் மத்திய அரசு இந்த கல்வி உதவித்தொகை ஒதுக்கி இருக்கு. அதனால காலாண்டு திறந்து இப்போ வந்து மாணவர் சேர்க்கைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசு. அந்த இதுக்காக ஏற்கனவே கேட்டிருந்தது வெளியிட்டிருக்காங்க. அது எனக்கு தெரியல. அந்த கல்வி சிறந்த தமிழ்நாடு அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க தான் நீங்க கேட்கணும். எனக்கு நான் சொல்றதுக்கு இல்லை, வேணா தனியா போய் தலையில எடுத்துக்கிறேன். என்னங்க இப்ப நீங்க தாண்டி போய் இப்ப உங்க கூட வேற யாரும் கூட்டணி வருவாங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு கூட பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்க தேர்தல்ங்கிறது எப்படி பண்ணிட்டாங்கன்னா, வாக்கு காசு கொடுத்தா தான் வாக்கு பெற முடியுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டதுனால இந்த 2 கட்சியும் பணம் வச்சுருக்கு. வாக்கு காசு கொடுத்து இப்போ கூட்டணி வச்சா 10 சீட்டுனா 10 சீட்டுக்கான வாக்கு காசு கொடுத்துருவோம், செலவு காசையும் கொடுத்துருவோம். அதனால அங்கே சீட்டையும் கொடுத்து நோட்டையும் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைப்பாங்கிறதுனால இந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போக தான் எல்லாரும் விரும்புவாங்க. இப்போ நம்மகிட்ட அது 2 இல்லை, அதனால அவங்க வரமாட்டாங்க. அப்போ 2வது வரணும்னா நம்மளை மாதிரியே ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிற கட்சி இயக்கங்கள் தான் வரும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அது 2வது நாங்கள் அது இல்லை. நாங்கள் 234 இப்போ குறைஞ்சது 150 வேட்பாளரை போட்டோம். என் தங்கச்சிலாம் கன்னியாகுமரியில் போட்டிடுது. அது எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் ஆச்சு பார்க்க ஆரம்பிச்சு? 1 வருஷமாக வேலைச்சு. கன்னியாகுமரியில் 1 வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் போட்டேன். இப்போ தூத்துக்குடியில் என் மயன் ஜாக்கப் வந்துட்டானா நினைக்கிறேன் பாருங்க, இவன் போட்டிடலாம். புதுசாக வந்து இது பண்ணலை.
நான் வந்து சும்மா இந்த ஒப்புக்கு கோடிட்டு எடுத்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கிடையாது. கேடர்னா ஆள் சின்ன ஆள் நினைக்கிறீங்களா? அவனை பேச்சு பார்க்குறீங்களா? அவனோட அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு அரசியல் செய்ய வந்தப்ப என் தங்கச்சி அவன் 10வது படிக்கும்போது அவங்க அப்பாவை கட்சியில் சேர்த்து விட்டாங்க. அவர் காங்கிரஸ், பெரிய காங்கிரஸ். அவரு எங்க அண்ணன் பேசுறது கேளுங்க, திரும்பி வந்து கட்சியில் சேருங்கன்னு இன்னைக்கு காட்டு பூரா வீட்டில் இருக்க கூட மாட்டான்னு. அவன் 10வது தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போ கட்சியில் வந்து இவர் சேர்ந்தார். இப்போ அவன் கல்லூரி முடிச்சுட்டு வந்துட்டனால அவனை வேட்பாளராக நிறுத்தினேன். ஏன்னா நான் கட்சி நடத்துனதே அவனுக்கு தான். நான் சொன்னால 10வது படிச்சுட்டு இருக்கான்னு வந்துட்டான் இப்போ, அதனால அவன் வேட்பாளர். அதனால 234 என் பிள்ளைகளோட நீங்க எந்த கொம்பனும் தர்க்கம் செஞ்சு வெல்ல முடியாது. வெறும் கேடர்ஸ் இல்ல, ஆனா லீடர்ஸ். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழகத்துல வந்து கூட்டணிகள் வந்து மாறும் நிலைமை இருக்கு. அது மாறுது. நான் சொல்லிட்டேன் என் நிலைப்பாடை. நான் தனிச்சு போட்டிட்டுட்டேன். இன்னொரு குறைஞ்சது ஒரு 50-60 தொகுதி தான் இருக்கு. தேர்வு பண்ணிட்டு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு இருக்கு. அதுல மொத்தமா சாதாரணமா இருக்குமான்னு கேட்க, எதிரி பலகீனமா இருக்கிறான்னு நினைச்சு அந்த நேரத்துல சண்டைக்கு போறோமோ. வீரனுடைய மகன் இல்லை நான் எதை பத்தியும் கொலைப்படுறது இல்லை. 20 நாடுகள் பயப்படாம நின்று சண்டை போட்ட வீரனுடைய மகன் நான். எனக்கு அதெல்லாம் இல்லை. என்னை தோல்ல கை வச்சு ஊருக்கு அனுப்பும்போது சொன்ன வார்த்தை, சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் உங்களுக்கு சாதாரணமாயிரும். அந்த சத்திய வார்த்தையை ஏற்று களத்தில் நிற்கிறேன். எதை பத்தியும் கொலைப்பட மாட்டேன். நீங்க வீழ்வீங்க, நான் எழுவேன் அப்படின்னு இல்லை. எதிரியின் தோல்வி எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய வெற்றி தான் என் இலக்கு. அவன் சாகணுங்கிறதில்ல, நான் வாழணுங்கிறதா என்னுடைய இலக்கு. அதுக்கான போராட்டம் தான் என்னோடது. அதனால எப்பவுமே நாங்க நேர்மறை சிந்தனையில தான் இருப்போம். நாங்க வெல்லணும், வளரணும். நாங்க வளரணும், வெல்லணும், இதுதான் முக்கியம். அடுத்த வந்து திராவிடம் ஒழிக, திமுக ஒழிக, அதிமுக, தமிழ் தேசியம் வளர்க, வெல்க, நாம் தமிழர் வெல்க, இதுதான் நாங்க நினைப்போம். இப்போ அந்த மாதிரி அடுத்தது இதெல்லாம் கவனம் கிடையாது. நான் இன்னைக்கு நேரத்தா 16ல் போட்டியிட ஆரம்பிச்சேன். தேர்தல் அரசியல் பண்ணேன். 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கின ஒரு கட்சி உயிரோடு இருந்திருக்கா பாருங்க. ஏதாவது திரும்பி எந்த தேர்தலையாவது போட்டியிடாம சீமான் பின்வாங்கிட்டான்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப என் தம்பி டிவிக்கே டிஎம்கே 2க்கு தான் போட்டின்றாப்ல. அப்ப ஈரோடு கிழக்குல இந்த டிவிக்கே எங்க வச்சு டிவிக்கே பெற்றா அன்னைக்கு என்டிகே டிஎம்கே 2 தான் எல்லாரும் போயிட்டான். மேல ஆண்டு ஒன்று இருக்க பிஜேபி வரல, இங்க எதிர்கட்சி ஆண்ட இருந்த கட்சி ஏடிஎம்கே வரல. நேரடியா ஸ்டாலின் சீமான் 2 பேர் தான் போட்டி. உங்களுக்கு விளக்குதா? 2 பேர் தான் போட்டிட்டோம். அன்னைக்கு என்னுடைய விவசாய சின்னத்தை கூட தரல, வேற வழி இல்லாம அதே மைக்கிலே போய் நின்னேன். அவங்க பல ஆண்டுகளா இருக்கு, 75 ஆண்டுகளா வச்சிருக்கிற உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. எல்லா கட்சி கூட்டணி, காசு, கல்ல ஓட்டு, அப்படி இருந்து என்னை வந்து நான் 16 விழுக்காடு தொட்டேன். 25,500 ஓட்டு போட்டாங்க மக்கள். அதெல்லாம் நான் எப்பவுமே கவலைப்படுறதில்லை. அதனால இந்த தேர்தலில் போட்டிடுவேன். ஒரே ஒரு விஷயம், தூத்துக்குடியில் இங்கே வந்து கப்பல் கட்டு இருந்தாலும் 30,000 கோடி கொண்டு வந்து திமுக நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க, பிஜேபி நாங்கள் தான் கொண்டு வந்து. ஆனால் இங்கே வந்து மக்கள் இன்னும் அந்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. பல நாளை கூட நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல என்ன இருக்கு? எதிர்ப்பு தெரிவிக்கிறது நமக்கு வலிமையான ஒரு ஆயுதம், வாழ்க்கை. அதை வச்சு வீழ்த்தினாலே ஒளி அது திருந்தது. இருக்கிற துறைமுகத்திலே வேலை நடக்கும் போது 9 புதிய துறைமுகங்கள் இருக்கு. செயற்கை துறைமுகங்களை உருவாக்குங்க. இயற்கையா அமைந்த துறைமுகத்திலே வேலை இல்லை, அப்புறம் அதுக்கு புதிய துறைமுகங்கள். நிலத்தை கொடுத்தாச்சு, தனியார் முதலாளி இருக்கு, இனி கடலை என்ன இருக்கு மக்களுக்கென்று என்ன இருக்கு? இதனால நாங்க போராடுறோம். எங்களுக்கு இந்த வலிமை போதல்ல, இன்னும் கொஞ்சம் வலிமை வந்துச்சுன்னா தான் அது. இப்ப நான் கூண்டுக்குள்ள இருந்து கத்துறதுனால இந்த சேவலுடைய சத்தம் கேட்கல. கூரை மேல ஏறி குதிட்டேன்னா கேட்கும். கூரை மேல ஏறுறதுக்கு தான் ஏணியை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கேன். சரி, மகிழ்ச்சி.